நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு தொடர்பாக கருத்து தெரிவிக்க அறப்போர் இயக்கத்திற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாட்சியம் அளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். தாம் தாக்கல் செய்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் அவர் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெண்டர் முறைகேடு வழக்கு தொடர்பாக அறப்போர் இயக்கம் கருத்து தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு தொடர்பான சாட்சியம் அளிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, எடப்பாடி பழனிசாமி தற்போது நீதிமன்றத்தில் வந்திருக்காரு, ஆஜராகி இருக்கிறாரு. என்ன விவரம் சுப்பையா? ஆனந்த், இந்த வழக்குடைய பாத்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு தான் இந்த வழக்கு. அதாவது வழக்குடைய பின்னணி பார்த்தீங்கன்னா கடந்த 2016-21 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை ஆகிய மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீடு தொடர்பாக அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தி முறைகேடு செய்ததாகவும் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஒரு புகார் ஒன்றை அளித்தனர். அதாவது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் தலைமைச் செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர், லஞ்சொழிப்புத்துறை ஆகியோரிடம் கடந்த 2022 ஆண்டு ஜூலை 22 புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் சமூக வலைதளங்கள் இந்த செய்தியை அதிகமாக பரப்பினார்கள். இதனையடுத்து தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவதாக கூறி 1,10,00,000 ரூபாய் வழங்க கோரி அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கானது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறப்போர் இயக்கம் அவதூறாக பேசக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த தனிநீதிபதி உத்தரவுக்கு 2 நீதிபதி அமர்வு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் தான் தொடர்ந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு தற்போது வந்துள்ளார். தற்போது உயர்நீதிமன்றத்தில் அது தெற்கு நுழைவாயில் வழியாக வந்திறங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவரது கட்சியின் அதிமுக சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்களும் அதிமுக நிர்வாகிகளும் அவரை வரவேற்று நீதிமன்றத்தில் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கானது முதலாவது மாஸ்டர் நீதிமன்றத்தில் நீதிபதி மகாலட்சுமி முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. இன்னும் நீதிபதி முன்பு அவர் ஆஜராகவில்லை, சற்று நேரத்தில் ஆஜராகி விடுவார். இந்த வழக்கின் விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி தனது தரப்பு சாட்சியங்களை பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆஜராகி சாட்சியம் கொடுக்க இருக்கிறாரு. இதே நாள்ல இப்ப விசாரணை நடைபெறும் நேரத்துல அறப்போர் இயக்கம் சார்பாக அவங்க சைட்ல இருந்து என்ன வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு சுப்பையா? அதாவது அறப்போர் இயக்கம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு, அந்த வழக்கானது மாஸ்டர் நீதிமன்றத்தில் தற்போது வந்துள்ளது. எனவே இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர் சாட்சியம் மட்டுமே அளிப்பார். அவர் சாட்சியத்தை தொடர்ந்து இவரது தரப்பு அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சாட்சியங்கள் அளிக்கப்படும். அதன் இறுதி விசாரணை பின்னர் இறுதி விசாரணையின் போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் இந்த குற்றச்சாட்டை மறுப்பதற்கான இல்லை இந்த குற்றச்சாட்டை அவங்க வெளியிட்டதற்கான முகாந்திரங்களை அவர்கள் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்குள்ளே வந்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகி சாட்சியம் மட்டும் கொடுக்க இருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.